மனுஷ திட்டங்கள் தடைபடலாம், சாத்தானுடைய திட்டங்கள் தடைபடலாம், நம்ம திட்டங்கள் தடைபடலாம். ஆனா ஆண்டவருடைய திட்டம் ஒரு நாளும் தடைபடாது. நம்ம வாழ்க்கையை குறித்து நமக்கு திட்டம் இருக்குதோ இல்லையோ, நம்மளை அழைச்சவருக்கு திட்டம் இருக்குது. நம்ம ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவர் மேலான உயர்வான திட்டங்களை உடையவராக இருக்கிறார். எப்படி தேவனுக்கு நம்ம வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டம் இருக்கோ, அதே மாதிரி சாத்தானுக்கும் நம்மளை குறித்து திட்டம் இருக்கு. யோவான்ல 10:10 படிக்கிறோம், திருடன் திருடவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. மனுக்குலத்தை ரட்சிப்பது, விடுவிப்பது, ஆசீர்வதிப்பது, அவர்களுக்கு குறிக்கப்பட்டிருக்கிற நன்மைகளினால் அவர்களை நிரப்புவது, பிதாவாகிய தேவனோடு அவர்களை இணைப்பது, பரிசுத்தப்படுத்துவது, பரலோகத்திற்கு ஆயத்தப்படுத்துவது, இது எல்லாமே தேவன் மனிதனை குறித்து வைத்திருக்கிற திட்டம். ஆனா சாத்தான் அந்த மனிதனுடைய உள்ளான மனிதனை அழிப்பது, அவன் வாழ்க்கையில் இருக்கிற பரிசுத்தத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, வைராகியத்தை அழிப்பது, ஆமா அவனை தீமையில, உபத்திரவத்துல, சாபங்கள்ல, தரித்திரத்துல, வேதனைகள்ல தள்ளுவது, இதுதான் சாத்தானுக்கு ஒவ்வொரு மனிதனை குறித்தும் இருக்கிற திட்டம்.